வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் as well as வந்து நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா எங்களோட சேனலோட மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. as well as வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஃபுல் ஐபி அட்ரஸிங் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஐபி அட்ரஸிங்கை வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அண்ட் ஈயா வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம 4 பைட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன் பைட் அப்படிங்கிறப்போ அது வந்து 8 பிட்ஸாக இருக்கும். ஓகே, ஒன்றும் 8 பிட்ஸாக இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 பைட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 24 பிட்ஸ் வந்து இதோட ஃபார்மேட்டாக இருக்கும். கிளாஸ் ஏல நெட் ஐடிக்காக 8 பிட்ஸ் அலாகேட் பண்ணியிருப்போம். ரிமைனிங் இதில் வந்து 32 பிட்ஸ் டோட்டலாக. ஓகே, ஸோ ரிமைனிங் 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் ஐடிக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 பிட்ஸ், ஓகே, 8 + 8 16 பிட்ஸ் வந்து நெட் ஐடிக்காக, ரிமைனிங் 16 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் ஐடிக்காக நம்ம அலாட் பண்ணியிருக்கு. தென் கிளாஸ் சியில் பார்த்தீங்க அப்படின்னா 16 + 8, ஓகே, தட் இஸ் 22 பிட்ஸ் வந்து ஒன் செகண்ட். ஓகே, டோட்டலாக 32, அதில் வந்து 24 பிட்ஸ் வந்து நெட் ஐடி அண்ட் ஹோஸ்ட் ஐடிக்கு வந்து 8 பிட்ஸ் இருக்கும். கிளாஸ் டியும் ஈயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோ ஹோஸ்ட் ஐடி ஆஸ் வெல் அஸ் நெட் ஐடி. ஓகே, ஹோஸ்ட் ஐடியோ நெட் ஐடியோ கிடையாது. கிளாஸ் டி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிகாஸ்ட் அட்ரஸிங்காக. கிளாஸ் இ வந்து ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் ரிசர்ச்காகவும் ஃபியூச்சர் யூசேஜ்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் வந்து இதோட ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸ் ஏக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், கிளாஸ் ஏ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 8 பிட் ஃபார் நெட்வொர்க் ஐடி, ஓகே, ஹெச்னா ஹோஸ்ட்னு வச்சுக்கோங்க, ரிமைனிங் 24 பிட் ஃபார் ஹோஸ்ட் ஐடி. அப்படி தானே நம்ம டிவைட் பண்ணியிருந்தோம் கிளாஸ் ஏக்கு. ஸோ இந்த கிளாஸ் ஏக்கு வந்து நமக்கு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பிட், இந்த 8 பிட்டில் அவுட் ஆஃப் 8 பிட் த ஃபஸ்ட்டு பிட் வந்து 0வாக இருக்கும். ஓகே, ரிமைனிங் 7 பிட்ஸ் வந்து இது மாதிரி இருக்கும். ஓகே, ரிமைனிங் 7 பிட்ஸ், இது வந்து 1 பிட், இது ரிமைனிங் 7 பிட்ஸ். இது அந்த 8 பிட்டை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிட் வந்து கிளாஸ் ஏ பொறுத்தவரையில் 0வாக தான் இருக்கும். ஓகே, 0வாக தான் இருக்கும். இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணி 0 0 0 0 0 0 1, அடுத்து 1 0 1 1, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக 0, ஓகே, இது வரைக்கும் இதோட வேல்யூ இருக்கும். தட் இஸ் வந்து ரிமைனிங் 7 பிட்ஸும் 1ஆக இருக்கும். இனிஷியலாக 7 பிட்ஸும் வந்து 0வாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிட் மட்டும் எல்லா கேசஸ்லேயுமே வந்து 0 தான் கண்டிப்பாக இருக்கும். அதான் கிளாஸ் ஏயோட ஜென்ரல் ஃபார்மேட். ஓகேவா, இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு நெட்வொர்க் வந்து 8 பிட் வந்து இருக்கு, ஹோஸ்ட்டுக்கு வந்து 24 பிட் இருக்கு இல்லையா. ஸோ 2 பவர் 8, இங்கே 2 பவர் 24. பட் இந்த 8ல் 1 பிட் வந்து நம்ம ரிசர்வ் பண்ணிட்டோம். ஸோ 7 பிட்ஸுங்கிறதுனால நமக்கு 2 பவர் 7 தான் இங்கே நெட்வொர்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளாஸ் ஏக்கு இதோட ஜென்ரல் இது. இந்த காலம், இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஓகே, லீடிங் பிட் வந்து கிளாஸ் ஏக்கு எப்போவுமே 0வாக இருக்கும், கிளாஸ் பிக்கு வந்து 1 0வாக இருக்கும், கிளாஸ் சிக்கு 1 1 0, இதுக்கு 1 1 0. ஓகே, 0 அப்புறம் 1 0 1 1 0 1 1 0. கிளாஸ் இக்கு மட்டும் எல்லாமே தட் இஸ் 4 பிட்ஸும் வந்து 1ஆக இருக்கும்.
இதான் வந்து ஜென்ரலா லீடிங் பிட். இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட். இத வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லீடிங் பிட் வந்து 0வா இருந்துச்சுன்னா அது வந்து கிளாஸ் ஏ. 10வா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கிளாஸ் பி. 110வா இருந்ததுன்னா கிளாஸ் சி. 1110வா இருந்தா கிளாஸ் டி வந்து 1110 அப்படின்னு இருந்தா அது கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ காமிச்சனா அந்த ஜென்ரல் ஃபார்மேட் படி 8 பிட் வந்து நம்ம ஹோஸ்ட் நெட்டுக்குன்னு வந்து 8 பிட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கோம். தென் வந்து ஹோஸ்ட் ஐடிக்காக ரிமைனிங் 24. ஓகே, டோட்டலாக 32ல 8 பிட் வந்து நம்ம ஹோஸ்ட் நெட் ஐடிக்காக யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் 24 வந்து ஹோஸ்ட் ஐடி. அதே கிளாஸ் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 8 இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நெட் ஐடிக்கு ஹோஸ்ட் ஐடிக்கு வந்து 8 டிக்ரிமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 8லேருந்து 16 வந்து நெட் ஐடிக்கு வந்து 16 யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் 16 வந்து ஹோஸ்ட் ஐடிக்கு அலாட் ஆயிரும். நெக்ஸ்ட் நெட் ஐடிக்கு +8 இன்னொரு 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 பிட் வந்து நம்ம நெட் ஐடிக்காக யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் 8 பிட் வந்து ஹோஸ்ட் ஐடிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாட் டிஃபைன்டு. பிகாஸ் அதில் நெட் ஐடி ஹோஸ்ட் ஐடின்னு எதுவும் கிடையாது. ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் இக்கும் வந்து நோ நெட் ஐடி ஆஸ் வெல் அஸ் ஹோஸ்ட் ஐடி. அதனால நமக்கு அது நாட் டிஃபைன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எவ்வளோ பிட்ஸ் வந்து நம்ம நெட் ஐடிக்காக அலாட் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து நம்ம நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ்னு எடுத்துப்போம். நம்ம ப்ரீவியஸாகவே நிறைய இதில் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த 2 to the power அந்த பிட்ஸ் போட்டோம் அப்படின்னா டோட்டல் நம்பர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ஃபிசிக்கல் அட்ரெஸிங் அதிலலாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நெட் ஐடிக்கு வந்து நம்ம டோட்டலாக 8 பிட்ஸ் யூஸ் பண்ணாலும் லீடிங் பிட்ஸ்க்காக நம்ம வந்து 0 அலாட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து 7 பிட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த 7 பிட்ஸ்னால நம்ம 2 to the power 7ன்னு போடுறோம். ஸோ டோட்டல் வந்து 128 தான் வந்து நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து நமக்கு கிளாஸ் ஏல அவைலபிள். கிளாஸ் பிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 பிட்ஸ் வந்து நம்ம லீடிங் பிட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால டோட்டல் 16ல -2 பண்ணோம் அப்படின்னா 14. 2 to the power 14. ஸோ அதோட டோட்டல் கவுண்ட் இது. நெக்ஸ்ட் கிளாஸ் சியில் வந்து நம்ம 3 பிட்ஸ் வந்து லீடிங் பிட்ஸாக யூஸ் பண்ணுறதுனால டோட்டல் நெட்வொர்க் ஐடிக்கு யூஸ் பண்ணுற 24லேருந்து 24 - 3 அப்படிங்கிறப்போ 21. அதனால நம்ம 2 to the power 21 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, 2 to the power 21 நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு எந்த பிட்ஸும் யூஸ் பண்ணுறதுனால நாட் டிஃபைன்டு. அதே மாதிரி கிளாஸ் இலையும் நாட் டிஃபைன்ட். இதே நெக்ஸ்ட் நம்ம இப்போ நெட்வொர்க்ஸ் முடிஞ்சிருச்சு. நெட்வொர்க்கில் எவ்வளோ பிட்ஸ் யூஸ் பண்ணோம் அதை வச்சு நெட்வொர்க் நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். பிகாஸ் வந்து நம்ம லீடிங் பிட்ஸை வந்து மைனஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அட்ரஸஸ் பர் நெட்வொர்க். ஓகே, அட்ரஸஸ் பர் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க்குக்கும். ஸோ அட்ரஸஸ் பர் நெட்வொர்க் வந்து நமக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த ஹோஸ்ட் ஐடி பிட்ஸ். இதில் வந்து எவ்வளோ ஹோஸ்ட் ஐடிக்கு நம்ம பிட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ 2 to the power அந்த பிட்ஸ் போட்டுக்கலாம் டைரெக்டாக. ஓகே, 2 to the power 16. இங்கே ஹோஸ்ட் ஐடி பிட் வந்து 8னால 2 to the power 8. இதில் வந்து நமக்கு நாட் டிஃபைன்ட். ஓகேவா, இந்த டேபிள் வந்து நீங்கள் கிளாரிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அட்ரஸ் கிளாஸ் ஏக்கு வந்து எல்லாமே 0வா இருக்கும். ஓகே, 0. நெக்ஸ்ட் வந்து இதில் எண்ட் ஆகுறது வந்து எல்லாமே 255 தான் இருக்கும் எண்ட் அட்ரஸில் இந்த லாஸ்ட் 3. ஓகே, இதை வந்து நீங்கள் இதை ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 3யுமே வந்துட்டு லாஸ்ட் 3யுமே வந்து 00 தான் வரும். இந்த நம்பர் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தட் இஸ் 128லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 128 அப்படின்னா 1 செகண்ட். 128 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, -1 அதை வந்து -1 பண்ணோம் அப்படின்னா 127. ஸோ 0லேருந்து 127 வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏ. அடுத்து இந்த 128 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 64 வரும். ஸோ 64 - 1 அப்படிங்கிறப்போ 63 வரும். ஓகே, இந்த 127 வந்து கிளாஸ் ஏல போயிருச்சு. ஸோ கிளாஸ் பிக்கு வந்து 128லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும்.
அது கூட 63 நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 191 வரும். அது வரைக்கும் இதில் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 191 முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே 192ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இங்கே நம்ம 128 பார்த்தோம், -1ங்கிறப்போ 127 வந்துச்சு. 0 கூட 127 ஆட் பண்ணோம் அப்படின்னா 127 தான். நெக்ஸ்ட் 64, இந்த 128ஓட ஹாஃப் வந்து 64, அதில் மைனஸ் பண்ணோம்னா 63, அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 191 வரைக்கும் வந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த 64ஓட ஹாஃப் பாருங்க 32. ஓகே, அதில் நம்ம -1 பண்ணோம் அப்படின்னா 31. ஓகே, இது கூட 31 ஆட் பண்ணோன்னு வைங்க, 192 கூட 31 ஆட் பண்ணோம் அப்படின்னா 223 வரும். ஓகே, அதுதான் இங்கே வர வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த 32 வந்து ஹாஃபாக நம்ம டிவைட் பண்ணோன்னா என்ன வரும், 16 வரும். அதில் 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 15 தான் நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேல்யூ. இந்த 224 கூட 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா 239 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 240லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். பட் இதுக்கு நம்ம அகெயின் இந்த 16 வந்து டிவைட் பண்ண தேவையில்ல, அதே 15 இங்கே, இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சேமாக தானே வருது, நாட் டிஃபைன்ட் அது எல்லாமே. பிகாஸ் வந்து இது வந்து மல்டி கேஸ்டிங்காக யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் டி, கிளாஸ் இ வந்து ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ் லைக் ரிசர்ச் அது மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ரெண்டுமே நம்ம 15 யூஸ் பண்ணுறதுனால 40 கூட 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா 255 வந்துடும். இல்லைனாலும் நீங்கள் லாஸ்ட்டாக வர்றது எல்லாமே 255 இருக்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதான் வந்து சிம்பிள் ட்ரிக் வந்து இதில் எல்லா வேல்யூஸும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து கிளாஸ்ஃபுல் ஐபி அட்ரஸிங்க்கு இந்த டேபிள் வந்து ஃபுல்லாக ஃபெமிலியராக பைகாட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சம் ஸ்பெஷல் ஐபி அட்ரஸஸ் இருக்குது. தட் இஸ் 00 இந்த ரேஞ்ச்குள்ளே வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் வித்தின் த கரண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது. தென் லூப் பேக் அட்ரஸ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா லூப் பேக். நெக்ஸ்ட் இந்த ரேஞ்ச்குள்ளே வரது எல்லாமே லிங்க் லோக்கல் அட்ரஸஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த கிளாஸ் பி அட்ரஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டாங்க. கிளாஸ் பியோட லீடிங் பிட்ச் என்னவா இருக்கும் நம்ம பார்த்ததுக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏனா 0, அடுத்து 10, அடுத்து 110, அடுத்து 1110, லாஸ்ட் வந்து 11. இப்படி தான் நம்ம பார்த்தோம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ இல்லையா, இதுதான் அதோட ஜெனரல் ஃபார்மேட். இப்போ நமக்கு கிளாஸ் பியை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா லீடிங் பிட் வந்து 10வா இருக்கும். இதில் ஏதாச்சும் 10 இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு இதுதான் 10. ஆப்ஷன் சி வந்து தான் கிளாஸ் பி. ஓகே, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்வாலிட் ஐபி அட்ரஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் சாய்ஸஸ். நமக்கு எல்லா வேல்யூஸுமே வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி 255 வரைக்கும் இருக்கும் இல்லையா, இதான நம்மளோட வேல்யூஸ் நம்ம பார்த்தது. ஓகே, 255 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வேல்யூ அலோடாக இருக்கும். பட் நமக்கு இப்போ எக்ஸாம்பிளில் எல்லாமே ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. இது மட்டும் 256ல் இருக்குது. ஸோ தட் இஸ் இன்வாலிட் ஐபி அட்ரஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட்ரஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் இன் அ ஹோஸ்ட். இன்டர் ப்ராசஸ் அப்படின்னா என்னது, லூப். ஓகே, லூப்பிங். லூப்பிங்க்கு வந்து நம்ம பார்த்த வேல்யூ என்ன, இதில் போய் பாருங்க. ஓகே, நம்ம வந்து இன்டர் ப்ராசஸ் அப்படின்னா லூப் பேக் அட்ரஸ். ஓகே, 127லேருந்து இதில் என்ன வேல்யூவாக வேணால் இருக்கலாம். ஓகே, 127ன்னு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 255 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னாலே 127ன்னு ஸ்டார்ட் ஆனாலே தட் இஸ் லூப் பேக் அட்ரஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஸ்டின் படி இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்ப லூப்பிங். ஓகே, 127ல் ஸ்டார்ட் ஆகிறது எது அப்படின்னா பி தான். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், த டாட்டட் டெசிமல் நொட்டேஷன் ஃபார்மேட் ஃபார் த கிவன் ஹெக்ஸாடெசிமல் நொட்டேஷன் அப்படி கேட்டிருக்காங்க. இந்த ஹெக்ஸாடெசிமலை நம்ம எப்படி டாட்டடாக மாற்றணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமலில் கொடுத்து டாட்டட் ஃபார்மேட்டில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி 2 அதை டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து ஹெக்ஸாடெசிமல் நொட்டேஷனில் இருக்குது. ஓகே,
அது வந்து நம்ம நார்மல் டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? எனி நம்பர் ஃபார்மேட் இன்டூ டெசிமல் ஃபார்மேட்க்கு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சியோட வேல்யூ என்ன, அது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்பரான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ C2 அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த ஃபார்மேட் தெரியும் இல்லையா? இப்போ C2 16க்கு வந்து நான் தனியாக பண்ணுறேன். Cனா 12 இன்டூ 16 ப்ளஸ் 2 இன்டூ 16. ஃபர்ஸ்ட்டில் வரதுக்கு 0 போடுவோம், அடுத்து 1 போடுவோம் இல்லையா? ஸோ 12 இன்டூ 16 ப்ளஸ் 2 இன்டூ 16 பவர் 1ங்கிறப்ப இது 1 ஆயிரும். அப்போ அதோட ஆன்சர் வந்து 194. நெக்ஸ்ட் 2F16 இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 2 இன்டூ 16 ப்ளஸ் எஃபோட வேல்யூ என்ன? 15 இன்டூ 16 பவர் 0ங்கிறப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1 தான் வரும். ஓகே, அதனால நான் போடாமல் டைரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ 32 ப்ளஸ் 15 வந்து 47. நெக்ஸ்ட் வந்து 15 ஹெக்ஸாடெசிமல் பேஸ் வந்து 16னால 1 இன்டூ 16 ப்ளஸ் 5 இன்டூ 1 தானே வரும் 16 பவர் 1னால. அதனால் நான் டைரெக்டாகவே 5ன்னு போட்டேன். எக்ஸாமுக்குலாம் நம்ம இது மாதிரி எழுதிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ டைரெக்டாக போட்டு எழுதிடலாம். ஸோ 16 ப்ளஸ் 5 அப்படிங்கிறப்போ 21. நெக்ஸ்ட் 82ஓட வேல்யூ என்ன வரும்? 8 இன்டூ 16 ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 113 வரும். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் 194.47.21.130 இப்படி வர வேல்யூங்க நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 47, 21, 130ங்கிறப்போ ஆப்ஷன் பி வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஜஸ்ட் கன்வர்ஷன் தான். இதை நம்ம பார்க்கும்போது ஏதோ வந்து நமக்கு ஐபி அட்ரஸில் கேட்டிருக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், ஏதோ பயங்கரமான கொஸ்டின் நினைப்போம். ஜஸ்ட் நம்ம இதை டிவைட் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இன் கிளாஸ் பி ஆர் 2m 2 பவர் ஓகே 2 பவர் m 2 பவர் n மைனஸ் 2 ரெஸ்பெக்டிவ்லி. நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸும் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இன் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் நமக்கு கிளாஸ் பியோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து நமக்கு தெரியணும். ஓகே, நெட்வொர்க் வந்து நம்ம கிளாஸ் பியில் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து நம்ம அதோட ஜென்ரல் ஃபார்மேட்டை திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகே, கிளாஸ் பியை பொறுத்த வரையில் நம்ம 16 யூஸ் பண்ணுவோம். நெட்வொர்க்குக்கு வந்து 16, ஹோஸ்ட் ஐடிக்கும் வந்து 16 யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளாஸ் பியில் லீடிங் பிட் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்? நம்ம 2 பிட் வந்து லீடிங் பிட்டுக்கு யூஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம 2 பவர் 16 தான். பட் வந்து நம்ம 2 பிட்ஸ் வந்து இந்த லீடிங் பிட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு 2 பவர் 14ங்கிறதா நெட்வொர்க்கோட நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஓகே, ஹோஸ்ட்டுக்கு வந்து நமக்கு எப்படி 2 பவர் n மைனஸ் 2. 2 பவர் n அப்படிங்கிறது நமக்கு 2 பவர் n மைனஸ் 2 நமக்கு ரிமைனிங் வந்து 16. ஓகே, 16 வந்து நமக்கு ஹோஸ்ட்டுக்குன்னு தெரியும். நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து 16 அப்படின்னு தெரியும். ஸோ நெட்வொர்க்குக்கு வந்து நமக்கு 14. அப்போ எம்மோட வேல்யூ என்ன? 14. ஓகே, n மைனஸ் 2ங்கிறது ஓகே, அப்போ என்னோட வேல்யூ வந்து நமக்கு 16 அப்படிங்கிறது தெரியும். ஹோஸ்ட் ஐடிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம m பை n ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, m டிவைடட் பை n ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ வந்து 14, என்னோட வேல்யூ வந்து 16ன்னு நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கட் பண்ணால் 7/8ன்னு வருது. ஓகே, m பை n ஈக்குவல் டு 7/8 அப்படின்னு வருது. நம்ம அதை அந்த இக்குவேஷனை வந்து நமக்கு ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொண்டு வரணும். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 8 வந்து இங்கே போகும், இந்த n வந்து இங்கே போகும் இல்லையா? அப்போ 8m ஈக்குவல் டு 7n அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இந்த ஃபார்மேட் படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அதான் ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் பிட்வீன் m அண்ட் n.
ஓகே, இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ்ல இருந்து தட் இஸ் பார்த்த போர்ஷன்ஸ்ல இருந்து சில ஒரு ஐடியாக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐபி அட்ரஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த டேபிள் மட்டும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை வச்சு மறுபடி நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இதோட ஃபார்மேட் கிளாஸ் ஏ அப்படின்னா அதோட ஃபார்மேட் வந்து ஃபர்ஸ்ட் 8 + 24 இருக்கும். நெட்வொர்க்குக்கு வந்து 8 பிட், ஹோஸ்ட்டுக்கு வந்து 24 பிட். ஓகே, டோட்டலாக 32. பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா +8, ஸோ 16, ரிமைனிங் 16 வந்து ஹோஸ்ட்டுக்காக இருக்கும். சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் இன்னொரு 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 24, ரிமைனிங் 8 ஃபார் ஹோஸ்ட். ஓகே, டி அண்ட் இக்கு வந்து நோ ஹோஸ்ட் அண்ட் நெட்வொர்க் ஐடி, நோ ஹோஸ்ட் அண்ட் நெட்வொர்க் ஐடி அப்படிங்கிறது இந்த ஜென்ரல் ஃபார்மேட் தெரிஞ்சிடும். ஸோ நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த லீடிங் இது தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து 0, இதுக்கு 10, இதுக்கு 110, இதுக்கு 111, ஈக்கு மட்டும் எல்லாமே 1ஆ இருக்கும். 4 பிட்டுமே. ஓகேவா, இதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 8 அப்படிங்கிறப்போ நமக்கு 2^8. ஓகே, 2^8 அதில் வந்து 1 பிட் வந்து நமக்கு இதுக்கு யூஸ் பண்ணிடுறோம் லீடிங் பிட்ஸ்க்காக. அதனால -1ங்கிறப்ப 2^7 நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஓகே, அதே நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2^16, லீடிங் பிட்ஸ்க்கு 2 பிட் போகிறதுனால 2^14. அடுத்து இதில் 2^24, லீடிங் பிட்டுக்காக நம்ம 3 யூஸ் பண்ணுறதுனால 2^21 நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நம்ம நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஹோஸ்ட்டுக்கு வந்து அப்படியே டைரெக்டாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் 2 அதோட ஃபார்முலா 2^24, தென் வந்து 2^16, தென் 2^8 அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ இந்த டேபிள் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் வந்து நம்ம வேல்யூஸ் இதில் நம்ம இதை பார்த்துட்டோமா, அட்ரஸ் ஃபார் நெட்வொர்க் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அட்ரஸ் எண்ட் அட்ரஸ்க்கு மட்டும் நான் சொன்ன அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 128லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம அதுக்கான ஸ்டார்ட் அட்ரஸ் எண்ட் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த ரேஞ்ச்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெஷல் ஐபி அட்ரஸ் அதுவும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஐபி அட்ரஸிங்கில் வர சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். Thanks for watching this video and all the very best.